வணக்கம். எதையாவது புதுசா ரொம்ப ஆர்வமா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆழமான விளக்க பதிவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. இன்னைக்கு நாம பழந்தமிழ் ஞானிகளோட தத்துவங்களையும் அதிநவீன மூளை அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸையும் ஒன்னு சேர்த்து தி மாஸ்டர் ப்ராம்ப்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு பத்தி முழுமையா அலச போறோம். நம்ம மன அமைதிக்கும் வெளியில நாம அடைய நினைக்கிற மிகப்பெரிய வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நம்மளோட அக அமைதிக்கும் புற உலகத்துல நாம சாதிக்க நினைக்கிற மாபெரும் லட்சியங்களுக்கும் இடையில எப்படி ஒரு சரியான சமநிலைய உருவாக்குறது? ஒரு பக்கம் மனசு அமைதியா இருக்கணும், இன்னொரு பக்கம் வாழ்க்கையில உச்சத்தை தொடணும். யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸ கண்டுபிடிக்கிறது தான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையோட திறவுகோல். அது எப்படி சாத்தியம்னு தான் நாம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணத்தோட ரோட் மேப் இதுதான். நவீன மனிதனோட போராட்டங்கள், மாஸ்டர் சிஸ்டம் மேட்ரிக்ஸ், அகம் அப்படிங்கிற உள்ளுலகம், புறம் அப்படிங்கிற வெளியுலகம், அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கைய எப்படி அப்கிரேட் பண்றது. ஃபைனலா இந்த அகத்துக்கும் புறத்துக்குமான அந்த முழுமையான சமநிலைய எப்படி அடையறதுன்னு ஒரு தெளிவான பாதையில நாம பயணிக்க போறோம். முதல் பகுதி, நவீன மனிதனின் போராட்டங்கள். சரி, இத சில உண்மையான மனித போராட்டங்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு பிசினஸ்ல எதிர்பாராத மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய தற்கொலை எண்ணங்கள். இன்னொரு பக்கம் ஹெலன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அவங்க எடுத்துக்கிற மருந்துகளால எடை குறையாம ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல டிஜிட்டல் எல்லைகளும் பிரைவசியும் மீறப்படுற ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. என்னடா இது எல்லாமே சம்பந்தமே இல்லாத வெவ்வேறு பிரச்சனைகள் மாதிரி தெரியுதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த எல்லா நவீன பிரச்சனைகளுக்கும் அடிப்படை கட்டமைப்பு ரீதியான தீர்வு ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இரண்டாவது பகுதி, தி மாஸ்டர் சிஸ்டம் மேட்ரிக்ஸ். அந்த தீர்வு என்னன்னு இப்ப பாப்போம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீக ஞானிகளான ஸ்ரீ பகவத் ஐயா அப்புறம் திருவள்ளுவர் இவங்க சொன்ன தத்துவங்களும் நரம்பியல், NLP, குவாண்டம் இயற்பியல் மாதிரி நவீன அறிவியல் சொல்ற விஷயங்களும் எப்படி ஒரே புள்ளியில இணையுதுன்னு பாருங்க. பல 1000 வருஷங்களா ஆன்மீக குருக்களும் இன்றைய உலகத்தரம் வாய்ந்த உளவியலாளர்களும் உண்மையில ஒரே மேட்ரிக்ஸ தான் வெவ்வேறு மொழிகள்ல நமக்கு சொல்லிட்டு வராங்க. மூன்றாவது பகுதி, அகம், அதாவது நம்ம உள் உலகம். அகத்தை பத்தி ஸ்ரீ பகவதையா சொல்லும்போது, மனம் அப்படிங்கிறது ஒரு தானியங்கி பாதை. எண்ணங்களும் உணர்வுகளும் அதுவா வரும். அதை நீங்க மாத்தவோ அடக்கவோ தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்படியே பொருத்தமா நரம்பியல் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் DMN அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம சும்மா இருக்கும்போது நம்ம மூளை தானாவே கதைகளையும் கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் உருவாக்கும் ஒரு முன்கணிப்பு எந்திரமா செயல்படுதுன்னு சொல்லுது. ஆக உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்துல நாம செய்வதற்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு அறிவியல் ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துது. இதை இன்னும் அழகா விளக்குற ஒரு சயின்டிபிக் கான்செப்ட் தான் காக்னிட்டிவ் டிஃப்யூஷன். அதாவது உள்ள எந்த எதிர்ப்பும் காட்டாம இருக்கிறது. எண்ணங்கள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளே தவிர அது முழுமையான உண்மைகள் கிடையாது அப்படின்னு உணர்ந்து அது கூட சண்டை போடாம விலகி நின்னு ஒரு சாட்சியா கவனிங்க. எந்த எண்ணத்தையும் நீங்க மாத்த முற்படாம வெறும் பார்வையாளரா பார்க்க தொடங்கும்போது அந்த மனப்போராட்டம் தானாகவே காணாம போயிடும். உலக புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் ஜங் ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் சொல்றாரு. உங்களோட ஆழ்மனதை நீங்க விழிப்புணர்வுக்கு கொண்டு வராத வரை அது உங்களை இயக்கும். அதை நீங்க விதி என்று சொல்வீர்கள். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. கோபமோ பயமோ வரும்போது அது நமக்குள் இயங்குற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தானா வருதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. இந்த அகச்செயல்பாட்டை நம்ம விழிப்புணர்வோடு உணர்ந்திட்டாலே போதும், வீணா செலவாகிற மிகப்பெரிய அளவிலான மன ஆற்றலை நம்மளால சேமிக்க முடியும். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க மனசு ஒரு ஆறா கற்பனை பண்ணிக்கோங்க. அகம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல எண்ணங்கள் அப்படிங்கிற குப்பைகள் மிதந்து வந்தா அதை அள்ளவும் வேண்டாம், அதை தடுக்க ஒரு அணைய கட்டவும் வேண்டாம். நீங்க எந்த எதிர்ப்பும் காட்டாம அணை கட்டுறதை நிறுத்திட்டாலே அந்த ஆறு தானாகவே கடல்ல கலந்து அமைதியாயிடும். அதே போலத்தான் உங்களோட அகப்போராட்டங்களும். அத அப்படியே விட்டுட்டா உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி பிறக்கும். நான்காவது பகுதி, புறம், அதாவது வெளி உலக பரிமாணம். அகத்துல அமைதிய பார்த்துட்டோம், இப்ப வெளியில என்ன செய்யணும்னு பாப்போம். அகத்துல முழுமையான அமைதியை அடைஞ்ச ஒருத்தர் புற உலகத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியும்? இதுக்கு ஒரு 90 நாள் வாழ்க்கை மேம்பாட்டு திட்டத்தை நாம பயன்படுத்தலாம். முதல் விஷயம் 100% போக்கஸ். உள்ள எந்த போராட்டமும் இல்லாததால கிடைக்கிற முழு ஆற்றலையும் வச்சு வெளியில செயல்படுறது. 2வது பழக்க வழக்க மாற்றம்.
அதாவது காலையில 5 மணிக்கு எழுறது மாதிரி நல்ல பழக்கங்களால நம்ம ஆழ்மனதை ரீப்ரோகிராம் பண்றது. 3வது ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன், தெளிவான மனநிலையிலிருந்து எடுக்கப்படுற வியாபார மற்றும் உறவுமுறை முடிவுகள். பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தாம ரிசல்ட்ல கவனம் செலுத்த சொல்ற NLP, அதாவது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் கோட்பாடும், வெளியில திட்டமிட்டு செயல்பட சொல்ற திருக்குறளோட வழிகாட்டுதலும் இங்க எப்படி ஒன்னோட ஒன்னு துல்லியமா பொருந்துதுன்னு பாத்தீங்களா? புற உலகத்துல நாம செயல்படும்போது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் கடுமையான எல்லைகளை வகுத்துக்கிறது. இப்ப நீங்க பாக்குற ஒரு ஆப் பெர்மிஷன் ஸ்கிரீனை கவனிங்க. நவீன டிஜிட்டல் உலகத்துல நம்மோட பிரைவசிக்கு நாம எப்படி ஒரு எல்லையா, ஒரு பாதுகாப்ப தீர்மானிக்கிறோமோ, அதத்தான் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அடுத்தவங்க உரிமைகளை மதிக்கிறத பத்தி திருக்குறள் நமக்கு ரொம்ப தெளிவா கத்துக்கெடுத்திருக்கு. 5வது பகுதி அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துதல். இந்த பழங்கால விதிகளை நம்மளோட கெரியர்லயும் உறவுகளிலும் எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். திருக்குறள் சொல்ற பிறனில் விழையாமை, அதாவது அடுத்தவங்க உரிமைகளுக்கும் அவங்க எல்லைகளுக்கும் ஆசைப்படாம இருக்கிறது. இதுவும் நவீன உலகத்தோட டிஜிட்டல் பவுண்டரிஸ், அதாவது தொழில்முறை நேர்மையும் எப்படி அப்படியே ஒத்து போகுது பாருங்க. சோஷியல் மீடியாவில் அடுத்தவங்க தகவல்களையோ அல்லது பிசினஸ்ல மத்தவங்களோட உழைப்பையோ திருடாம இருக்கிறது தான் இன்றைய உலகத்துல உங்களுக்கான பிராண்டையும் நற்பெயரையும் பாதுகாப்பதற்கான ஆக சிறந்த வழி. இப்போ ஒரு தராசு முள்ள கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க முடிவெடுக்கும்போது ஒரு தராசு முள்ளு மாதிரி எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா செயல்படணும். இததான் திருக்குறள் நடுநிலைமை அப்படின்னு சொல்லுது. நீங்க ஒரு கம்பெனியோட தலைவரா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவரா இருந்தாலும் சரி, சொந்த விருப்பு இல்லாம உண்மைகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில முடிவெடுக்கிறவங்க தான் சிறந்த தலைவர்களா உருவெடுக்கிறாங்க அப்படிங்கறது இது நிரூபிக்குது. புற உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான சில பிராக்டிக்கல் ரூல்ஸ் இதோ. முதல்ல, வெறும் தேவைக்காக மட்டும் பழகாம உண்மையான அன்போட மனிதர்கள் கிட்ட பழகுங்க. இது மூளையில ஆக்சிடோசின் சுரக்க செஞ்சு உறவுகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தும். இததான் திருக்குறள் அன்புடைமைங்குது. 2வது, சோஷியல் மீடியாவில தற்பெருமை பேசாம உங்களோட வேலைகள் மூலமா ஒரு சைலண்ட் அச்சீவரா இருங்க. இதுதான் அடக்கமுடைமை. 3வது, ஒரு தற்காலிக புகழுக்கு ஆசைப்படாம தொடர்ந்து நேர்மையையும் நல்ல பண்புகளையும் கடைப்பிடிங்க. இதுவே ஒழுக்கமுடைமை. இந்த பழங்கால விதிகளை நீங்க கடைப்பிடிச்சாலே உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். 6வது பகுதி தி அல்டிமேட் பேலன்ஸ், அந்த முழுமையான சமநிலை. இப்போ அகத்துக்கும் புறத்துக்குமான இந்த வித்தியாசத்தை ரொம்ப கவனமா பாருங்க. அகம் அப்படிங்கிறது வெறும் இருப்பு, பீயிங். ஆனா புறம் அப்படிங்கிறது செயல், டூயிங். அகத்துக்கான அணுகுமுறை எதையும் எதிர்க்காம அப்படியே ஏத்துக்கிறது. ஆனா புறத்துக்கான அணுகுமுறை கரெக்டா திட்டமிட்டு உழைக்கிறது. அகத்தோட மனநிலை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அசைவற்ற நிலை. ஆனா புறத்தோட மனநிலையோ இலக்குகளை நோக்கி வேகமா நகர்வது. இந்த சமநிலைய கரெக்டா புரிஞ்சுக்கிறது தான் உச்சக்கட்ட வெற்றி. சிம்பிளா சொல்லணும்னா, அகத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த தேடலற்ற அமைதிதான் புறத்துல நீங்க செயல்படுவதற்கான மாபெரும் எரிபொருளா, ஃபியூவலா மாறுது. ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த பிசினஸ் நஷ்டம், அந்த பிரச்சனையே இந்த மாஸ்டர் சிஸ்டம் மூலமா இப்ப அணுகி பார்ப்போம். தொழில்ல பெரிய நஷ்டம் வந்துருச்சு. குவாண்டம் இயற்பியல் கோட்பாட்டுப்படி ஆற்றலை அழிக்க முடியாது. அப்போ நஷ்டம் அப்படிங்கிறது வெறும் ஆற்றலோட இடமாற்றம் தான், எனர்ஜி ஷிஃப்ட். இப்போ அகத்துல நாம என்ன செய்யணும்? உள்ள பயம் வந்தா அதை மாத்த போராடாம வெறும் சாட்சியா வேடிக்கை பாருங்க. சரி, புறத்துல என்ன செய்யணும்? அகப்போராட்டம் ஓய்ஞ்சதால இப்போ உங்ககிட்ட 100% எனர்ஜி மிச்சம் இருக்கும். அந்த முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படிங்கறதுல முழுமையா கவனத்தை செலுத்தி செயல்படுங்க. இதுதான் தி பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். இறுதியா, ஸ்ரீ பகவத் ஐயாவோட இந்த மிக ஆழமான சிந்தனையோட இந்த விளக்கப் பதிவை நாம நிறைவு செய்வோம். உலகம் சொல்வது வேறு வேறு போல தெரியும், ஆனா உண்மை ஒன்றுதான். நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெளியில எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு உங்களுக்கான அந்த மாபெரும் சக்தியும் அதற்கான கருவிகளும் ஏற்கனவே உங்களுக்குள்ள முழுமையா கொடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்க உணர்ந்தா உங்க வாழ்க்கை எவ்ளோ பிரம்மாண்டமா மாறும். இனிமேல் இந்த புதிய பார்வையோட உங்களோட அகத்தையும் புறத்தையும் கையாளுங்க. அந்த மாபெரும் வெற்றி உங்களை வந்து சேரும். நன்றி.